கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரஜினி நடித்த பேட்ட படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. கபாலி, காலா என முந்தைய சில படங்கள்ல வயதான தோற்றத்தில் நடித்திருந்த ரஜினி மீண்டும் இந்த படத்தின் மூலமாக இளமை துள்ளலாக நடிச்சிருக்காரு. அதோட ரஜினி படங்களுக்கே உள்ள ஒரு சில எழுதப்படாத இலக்கணங்கள் மீண்டும் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. இதனால ரஜினி ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியில இருக்காங்க. ரஜினிக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வர ரசிகர்கள் இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய படங்கள்ல இடம்பெறும் ஆபாசம் இல்லாத நகைச்சுவைகள், அவரது முகபாவங்கள், துள்ளலான நடிப்பு போன்றவைதான். நிஜத்துல வயதான போதும் படத்துல அது பிரதிபலிக்காமல் பார்த்து கொண்டார் ரஜினி. எப்போதுமே தங்களது தலைவர் இளமையாகவே இருக்க வேண்டும் என ரசிகர்கள் விரும்பினார்கள். அதோடு அவரது ஸ்டைல், நகைச்சுவை பேச்சு போன்றவற்றையும் அவர்கள் மிகவும் எதிர்பார்த்தாங்க. இதனாலேயே பேட்ட படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதும் ரஜினியின் தோற்றத்தை பார்த்து அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா 80கள்ல பிறந்த குழந்தைகளான தற்போது 35 வயது பிளஸ் இருப்பவர்கள் பேட்ட படத்துல ரஜினியின் தோற்றத்தை மிகவும் ரசிச்சுட்டு வராங்க. பழைய ரஜினியை பார்த்த திருப்தியும் அவங்களுக்கு இருக்கு. தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில சிலர் மீம்ஸ்களும் போட்டு வராங்க. பேட்ட படத்திற்கு பிறகு ரஜினி யாருடைய இயக்கத்துல நடிப்பார் என்ற கேள்வி கோலிவுட்ல எழுந்திருக்கு. இதுல ஏஆர் முருகதாஸ் தான் முன்னிலையில இருக்காரு. அவருடைய இயக்கத்துலதான் ரஜினி நடிக்க இருக்காரு. அடுத்த மாதம் படப்பிடிப்பு துவங்க உள்ளது என்றெல்லாம் கூறப்படுது. இந்த நிலையில கார்த்திக் சுப்ராஜிடம் மீண்டும் ஒரு கதையை ரஜினி சார் தயார் செய்ய சொல்லியிருக்காராம். இது சாத்தியமானாலும் முருகதாஸ் படத்திற்கு பிறகுதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பேட்ட படம் ரசிகர்களிடையே ரொம்பவே ரீச் ஆனதால கார்த்திக் சுப்ராஜும் ரஜினியும் இணைய போகும் அடுத்த படத்தை பேட்ட படத்துடைய தொடக்கமாவே எடுங்க, அதாவது பேட்ட படத்துடைய 2வாக எடுங்க அப்படின்னு ரசிகர்கள் சிலரும் கூறிட்டு வராங்க. மேலும் இது சாத்தியமாகுமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பேட்ட 2 வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.